எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம தயிர் சாதம், மோர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு இந்த வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஒரு பொரியல் இது. வாழைப்பூவை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். மேலே இருக்க அந்த சிவப்பு கலர் தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற அந்த பூவெல்லாம் பிடுங்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த வெங்காயம்னு சொல்லுவாங்க, இந்த இதை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த இதில் நீட்டமாக குச்சியாக பல்பு மாதிரி ஒன்று இருக்கும், இந்த மாதிரி அதையும் எடுத்துருங்க. ரெண்டையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இதை துண்டு துண்டாக ஒரு சாப்பிங் போர்டில் வச்சு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. இது ஒரு நேரம் ஆச்சு. சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த வெட்டி எடுத்துகிட்டு ஒரு கிணத்துல தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி அதை மோராக மாற்றிட்டு இந்த பல்பு இதை பிடுங்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் துண்டு துண்டாக வெட்டி வச்ச அந்த இதை எல்லாத்தையும் எடுத்து அந்த மோர் தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. மோர் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கர் ஒரு 2.5 லிட்டர் குக்கர் இல்லை 3 லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த வெட்டி வச்ச அந்த மோர் தண்ணியில் போட்ட இதை அப்படியே எடுத்து அந்த குக்கரில் போட்டுருங்க. குக்கரில் போட்டுட்டு அதை கேஸ் ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடாய் அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. அது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் திரும்பி அதை எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. மிளகா வத்தல் 2 மிளகா வத்தல் அதனால் சுத்தமாக பிச்சு அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த குக்கரில் இருக்கிற அந்த வாழைப்பூவை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் இந்த சின்ன தேங்காவை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பெரிய தேங்காய் எடுத்தால் ஒரு சின்ன 2 பத்தை தேங்காய் எடுத்து அதை மிக்சியில் வெட்டி போட்டு நல்லா அதில் துருவிடும். அதில் மிக்சியில் ஒரு அடி அடித்தா தண்ணியை ஊற்றாமல் அடித்தா துருவிடும். அதை எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு அதை நல்லா சாப்பிடுங்க. நன்றி.